இது குறித்து பேசுவதற்காக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்போ டாஸ்மாக் வழக்கை பொறுத்தவரைக்கும் உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடையானது விதித்திருக்கிறது. பல்வேறு கேள்விகளை அமலாக்கத்துறைக்கு எழுப்பியிருக்கிறாங்க. அனைத்து வரம்புகளையும் அமலாக்கத்துறை மீறுவதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த தடையானதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அமலாக்கத்துறை என்பது எதற்காக அமைக்கப்பட்டது என்பதை நாடு நன்றாக அறிந்திருக்கிறது. தொடர்ந்து எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்கும் பிஜேபி இல்லாத அரசுகளை பழிவாங்குவதற்காகவே செயல்பட்டு வருகிறது என்பது எல்லோருக்கும் அறிந்த ஒன்று. ஆக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தளபதி மு.க.ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு சிறப்பான பெயரும் பெருமையும் இருக்கிற காரணத்தினால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இது போன்ற ஈடியை அனுப்பி இந்த அரசுக்கு இழுக்கு தேடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றம் கவர்னருக்கு கொடுத்த கவர்னருடைய சம்பந்தப்பட்ட வழக்கிலே கொடுக்கப்பட்ட தீர்ப்பை போலவே நியாயம் தமிழக அரசின் மீது இருக்கிறது. மு.க.ஸ்டாலின் தலைமையில் செயல்படுகிற அரசு நியாயத்துக்காகவும் நீதிக்காகவும் போராடுகிற ஒரு அரசு என்பதை நிரூபிக்கிற வரையில் இந்த வகையில் இந்த தீர்ப்பம் அமைந்திருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. சார், பல்வேறு கேள்விகளையும் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் நீங்க எப்படி விசாரிக்க முயற்சிப்பீங்க? தனிநபர் செஞ்ச குற்றத்துக்கு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் விசாரணை வளையத்திற்குள்ள எப்படி நீங்க கொண்டு வருவீங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகளை அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மு.க.ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற அரசு சொல்லி வருகிறது. தனிநபர்கள் செய்திருந்தால் நியாயமாக நடக்க வேண்டும். தனிநபர்கள் செய்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சொல்லியிருந்தால் தமிழக அரசே நடவடிக்கை எடுக்கும். அது குறித்து தமிழக அரசு காவல்துறையின் சார்பாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் 2011 இருந்து அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விசாரணை பல்வேறு வழக்குகள் இருக்கிறது என்பதெல்லாம் எல்லோரும் அறிந்து கொண்டு அந்த வகைகள் இருக்கிற போது இதை திட்டமிட்டு தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்கிற போது அரசியல் லாபத்துக்காக இது போல ஈடி செய்திருப்பது என்பது பச்ச அயோக்கியத்தனம். அதைத்தான் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து தமிழக அரசினுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்று தடை விதித்திருக்கிறது. இந்த தடை வரவேற்கத்தக்கது. சார், உச்சநீதிமன்றம் இது போன்ற விஷயங்களை தெரிவித்திருந்தாலும் கூட இந்த 41 வழக்குகளை தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டுதானே இருக்கு. அது வந்து தமிழக அரசினுடைய காவல்துறை கேட்டால் அது குறித்த தருவார். ஒருவேளை அமலாக்கத்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புல இருந்து அடுத்தடுத்த முன்னெடுப்புகள் என்னவாக இருக்கும் சார்? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சட்ட போராட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் இருக்கு தமிழக அரசு. எல்லா போராட்டங்களையும் வெற்றி பெற்றுக் கொண்டுதான் சட்ட போராட்டம் இறுதி வரை நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக எல்லா சட்ட போராட்டத்திலும் தமிழக அரசு வெற்றி பெறும். தளபதி மு.க.ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற இந்த அரசுக்கு நிச்சயமாக வெற்றிகள் தான் கிடைக்கும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு RS பாரதி.